ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய தங்கச்சி பர்த்டே. அதனால் வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து என்னோடய சமையல் தான். இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன். எங்கள் அப்பச்சி வந்து சீனி புளிங்க நிறையா பொரிச்சிட்டு வந்தார். இது சீசன் டைமுங்கிறங்காட்டிக்கு நிறையாவே கிடச்சிது. யார் யாருக்கு இது ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஃபேவரெட். புஜுக் புஜுக் யாண்டி தங்கம், இங்கே வா. இதனோட பேரு இங்கே வா. அம்மா வந்தாங்க. வரும்போது ஐஸ்கிரீம் நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். அப்புறம் என்னோடய தங்கச்சிக்கு வந்துட்டு ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் ஒரு டைரி மில்க்கும் வந்துட்டு கொடுத்தேன். அவளோட பர்த்டேக்கு எந்த கிஃப்ட்டும் ப்ரெசென்ட் பண்ணலை. சரி, நம்மளால் முடிஞ்சதை தான் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி என்னோடய சமையல் தான் சொல்லிவிட்டு நான் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு ரெடி பண்ணியெல்லாம் கொடுத்துட்டாங்க. மேக் பண்ணது மட்டும் நான். பட் ஆனால் கொஞ்சம் அதிகமாக காரம் மட்டும் போட்டேன். அது மட்டும் கம்மியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். பட் நான் சாப்பிட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லோரும் வந்துட்டு கேங்காக உட்காந்து சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரியெல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு என்னோடய கிரேவியோடு சாப்பிட்டதுக்கப்புறம் பிரியாணி போட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. மரத்தடியில் உட்காந்து எங்கள் அம்மாச்சி வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பிள்ளைங்க கூடலாம் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். யூனோ கேம் விளையாண்டுருந்தேன். யார் யாருக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ரொம்ப வெயிலாக இருக்குது, செம்ம டயர்டாக இருக்குது. எப்படியோ இவ்வளோ நேரம் வந்து டைம் ஓடிடுச்சு. ஐஸ்கிரீம் போகட்டும். காலையிலேருந்து ஐஸ்கிரீம் ஜூஸுன்னு நிறைய சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு வெயிலுங்கிறங்காட்டிக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபேன் வாங்கலான்னு சொல்லி பார்க்குறக்கு போயிருந்தோம். ஃபர்னிச்சர் கடைக்கு. பிளாஸ்டிக் ஐட்டமும் நிறையா இருந்தது. அடிக்கடி வந்துட்டு இந்த கடைக்கு தான் போவோம். பார்த்தோம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுனால சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் மட்டும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். போகிற வழியிலேயே வந்துட்டு தர்பூசணி, கரும்பு ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு எல்லாம் போனோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சாம்னாவர குளத்துக்கு தான் வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. பிளேஸும் சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கமே ஃபுல்லாக மரம் செடி செம்மையாக இருக்குது. அந்த பக்கம் வந்து குளம் இருக்குது. ஆனால் தெரியவே இல்லை. இந்த பூ தான் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். போகிற வழியிலே வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு பீட்டா ஃபிஷ் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரெட் கலரு. சரி ஓகே, நம்ம அதுக்கு ஃபீமேல் ஒன்று வாங்கலான்னு சொல்லிவிட்டு அது ஒன்று வாங்கினேன். என் தம்பி கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டான். அவன்கிட்ட அடம் பிடிச்சி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். குட்டி பாருங்களேன், நிறையா இருக்கும் குட்டி குட்டி மீனெல்லாம். இதெல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மீன். இந்த மாதிரி நிறையா இருந்தது. நான் வாங்கின மீன் வந்துட்டு பிளாக் கலரு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவன்கிட்டையும் ஒரு பீட்டா இருக்குது. பட் ஆனால் அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் மாடிக்கு போயிட்டோம். மாடியில் போயிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சாமலாவர குளம் அப்படியே சூப்பராக தெரியும். பார்த்தீங்களா எத்தனை பேருன்னு. நல்லா ஜாலியாக காற்று வந்தது. ஹாப்பி பர்த்டே. என்னோட வண்டி கீழே நிற்கிது. மேலே இருக்க வீட்டில் இருக்காங்க இதுங்க. எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஸ்டோர் இருந்தது. சரி கொஞ்சம் ஆயில், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சி பாதாம் மில்க் ஷேக்கும் அப்புறம் ரோஸ் மில்க்கும் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். ஆனால் பட் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. இன்ன வரைக்குமே அப்படி தான் இருக்குது. வாங்கி இந்த வீடியோ எடுத்து ஒரு 2 வீக்ஸ் மேலே இருக்கும். பட் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். இந்த திங்ஸ் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப யூனிக்காக இருந்தது. பட் எல்லாமே 1000க்கு மேலே. அதுக்குள்ளே இருந்தால் கூட வாங்கலாம்.
வாங்கி நம்ம இதை எங்கே ஒரு இடத்துல தான் வைக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு பேகு இப்போ அது மாதிரிலாம் எது மேலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்புறம் அப்படியே போயிட்டு ஒரு காளான் ஒரு பேல் பூரி 2மே வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு போனோடனே வந்துட்டு தட்டு வாங்கினேன். ஒரு 3 தட்டு வாங்கினேன். 27, இது 31. இது அதை விட கொஞ்சம் பெருசு. இது வந்துட்டு 40 rupees. நல்லா இருக்குல்ல? என்கிட்ட ஒரு 2-3 தட்டு தான் இருக்கா. மற்றது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு ஸ்டோருக்கு போனோம். அங்கே போயிட்டு ரோஸ் மில்க் ஷேக்கு பவுட்ரு வாங்கினேன். அப்புறம் பாதாம் பவுடர் 2மே வந்துட்டு 40 ரூபா. அப்புறம் மிஸ்டர் கோல்டு வீட்டுக்கு தேவையானது. அதனால் இதுவும் வாங்கிட்டு அப்புறம் அங்கேயே வந்துட்டு இந்த ஒரு மேட்டு வாங்கினேன். சூப்பராக இருக்குல்ல, ரவுண்டாக. குவாலிட்டி வைஸுமே நல்லா சூப்பராக திக்காக இருக்குது. இது வந்து 90 rupees. அதே ரேட்டு தான் போட்டிருக்காங்களான்னு தெரியல, செக் பண்ணணும். இது வந்து வாங்கினது சோமனூரில். எல்லாமே கரெக்டாக அதே ரேட்டு, இருக்கிற ரேட்டே தான் போட்டிருக்காங்க. அப்புறம் எங்கள் அம்மிச்சி வீட்டிலேருந்து மாவு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் மதியம் கிரேவி செஞ்சேன். அந்த கிரேவி அப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு டீ வைக்கலான்னு சொல்லி பால் வாங்கினாங்க. பட் ஆனால் பால் டீ வைக்காததுனால நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி நம்ம மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படி. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப நாளாக வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. பட் நான் அதை யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாமல் அவங்க வச்சுருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். லைட் போட்டால் இது வந்து அப்படியே ஷோ ஆகும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டில் டிவி இல்லைன்னு சொன்னாங்களா, சரி படம் பார்க்குறக்கு கொடுத்தேன். இப்போ வந்து வேணாம் நீ எடுத்துகிட்டு போய்க்கோ, இங்கே இருந்தால் நான் பார்க்குறதே இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் லேப்டாப்பையும் தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் மீன் கல் சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருந்துச்சு. அதனால் மீன் கல்லே எடுத்துட்டேன். அப்புறம் இந்த செடி இது வந்து தண்ணியில் போட்டால் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துடும். சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. நிறையா இருந்தது. பட் வந்து இது வந்து மீன் தொட்டியில் போட்டால் அதுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குமா. அதனால் என் தம்பி வந்து கொஞ்சம் தான் கொடுத்து விட்டான். இதை விட முக்கியமானது வந்துட்டு நான் இன்னொன்று வாங்கினேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து காட்டுமா, இதுதான். இது வந்து மேல், இது ஃபீமேல். அதுக்காக இது ஒன்று வாங்கினேன். இது பிளாக் கலரில், இது வந்து ரெட்டு, இது வந்து பிளாக். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. இதுக்கு டைலெல்லாம் வந்துட்டு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. பட் ஆனால் இதில் வந்துட்டு சின்னதாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த இதுக்குள்ளே போடுறதுக்காக தான் இது. 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே மிதக்குது. நல்லா இருக்குல்ல. என் தம்பி வீட்டில் அவ்வளோ மீன் இருக்குது. இந்த ஒரு மீன் தர மாட்டான். இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டேன்.
சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.